இன்றைக்கு கடவுள் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு இந்த வருடத்திலே, புதிய வருடத்திலே காண்பிப்பார் பிரியமானவர்களே. எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, 2026 வருஷத்திலாவது என்னுடைய பிரயாசங்கள் எல்லாம் வீணாக போகாமல், காணவில்லை இல்லைன்னு சொல்லாமல் நடந்தது நிறைவேறும் என்று சொல்லி நாம் ஏக்கத்தோடு இருப்போமே, ஆனால் கர்த்தர் நிச்சயமாக பலனளிக்கிறவராய் இருக்கின்றார். 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 6வது வசனத்திலே, அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும், அங்கே போவோம், ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார் என்றான். இது ஒரு அழகான நிகழ்வு. இது சொல்லுகிறது சவுலுடைய வேலைக்காரன். சவுல் சௌந்தரியம் உள்ளவனாக இருக்கிறான். ஆனால் அவங்க அப்பா என்ன சொல்கிறாருன்னா, ஒரு கட்டளையை பிறப்பிக்கிறாரு. நம்ம கழுதைகள்லாம் காணாமல் போயிடுச்சு, நீ போய் கொஞ்சம் ஒரு வேலைக்காரனை கூட்டிகிட்டு நீ போய் தேடி கொஞ்சம் கண்டுபிடிச்சி கொண்டு வாப்பா அப்படின்னு சொன்னதுமே அவன் போகிறான், வேலைக்காரரோடு போகிறான். ஒரு பட்டணத்துக்கு போகிறான், காணவில்லை. 2 பட்டணத்துக்கு போகிறான், காணவில்லை. 3வது பட்டணத்துக்கு போகிறான், காணவில்லை. பிரயாசத்துக்கு விருதாவாய் உழைக்கிறத போல இருக்கும். நான் இவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்கிறேனே, ஆனால் எனக்கு ஒன்றும் பலனே கிடைக்கலையே. சம்பளம் கொடுக்க மாட்டேன்றாங்க, இல்லை சில இடத்துல ₹1 கொடுத்துட்டு 10 ரூபாய்க்கு வேலை வாங்குறாங்களே. ஆனால் அப்படி என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தி நெருக்கத்திலே நான் போயிட்டுருக்கேனே, எப்படி ஆண்டவரே என்று யோசித்து கொண்டு திரும்பி போகலான்னு முடிவு பண்ணிட்டார். அந்த 5வது வசனத்தின் கடைசி பாகத்தில் பார்க்கும்போது, நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான் என்று பார்க்கின்றோம். அப்பா கழுதைகளை விட்டுட்டு நமக்காக கவலைப்பட போகிறாருன்னு. பல வீட்டில் வேலையை விட்டுட்டு நீங்கள் வாங்க, நம்ம கவலைப்படாமல் இருக்கலாம், திரும்பி வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பிரியமானவர்களே, அப்போது இந்த வேலைக்காரன் சொல்லுகிறான், இந்த பட்டணத்துக்கு போகலாம், அங்கே ஒருத்தர் இருக்கிறார். இப்போ பாருங்க, இந்த போனது கழுதையை தேடி, ஆனால் கடவுள் நடத்துறது சாமுவேல் தீர்க்கதரிசியின் இடத்திலே நடத்துகிறார். நீங்கள் ஒரு காரணத்தோடு ஒரு சில இடங்களுக்கு செல்வீர்கள், நீங்கள் ஒரு சில காரணத்துக்காக ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டிய சூழ்நிலையை உருவாக்குவார் கர்த்தர். ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போன காரியத்தை விட்டுட்டு வேற ஒருவரை பார்க்க நேரிடும். அந்த இடத்திலே உங்களுக்கு பதில் கிடைக்கும், அந்த இடத்திலே உங்களுக்கு கனி கிடைக்கும், அந்த இடத்திலே நற்கிரியை உண்டாகும். சாமுவேல் தீர்க்கதரிசிக்கு அடையாளம் சொல்லுகிறார். அங்கே ஒரு தேவ மனுஷன் இருக்கார், அவர்கிட்ட போவோம், அவர் வேணா ஒரு சில அடையாளங்களை நமக்கு காண்பிப்பார் அப்படின்னு சொல்லும்போது இவங்க போகிறாங்க அந்த இடத்திற்கு. ஒருவேளை அவர் நாம் போக வேண்டிய நம்முடைய வழியை நமக்கு தெரிவிப்பார். இன்றைக்கு கடவுள் நீங்கள் போக வேண்டிய வழியை உங்களுக்கு இந்த வருடத்திலே, புதிய வருடத்திலே காண்பிப்பார் பிரியமானவர்களே. இத்தனை நாள் நான் பிரயாசப்பட்டேன், காணவில்லை. ஆண்டவர் பரீட்சை பார்த்தார். இப்போ வரைக்கும் என் மகன் விடாமல் என்னை பிடிச்சிட்டு தொடர்ந்து எனக்கு காட்டுங்க ஆண்டவரே, பலனை காட்டுங்கன்னு ஜெபிச்சுட்டு இருக்கானே. ஆண்டவர் காட்டுவார் நிச்சயமாக பலனை. போக வேண்டிய இடத்தை காண்பிப்பார், செய்ய வேண்டிய காரியத்தை சொல்லிக் கொடுப்பார். செய்து பலன் உள்ளவர்களாக திரும்பி வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இந்த ஒரு சிந்தையோடு கூட தலைகளை தாழ்த்தி தேவனை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் போக வேண்டிய வழியை எங்களுக்கு தெரிவிக்க ஆண்டவரே தெரியப்படுத்தும் கர்த்தாவே. உம்முடைய கரத்திலே எங்கள் வழியை, எங்கள் பிரயாசத்தை, எங்கள் உழைப்பை ஒப்பு கொடுக்கிறோம். நீர் ஆசீர்வதியும் ஆண்டு கொள்ளும். இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.